ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பர் மணி ஆப்ல நம்ம எப்படி டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வியூ பண்ணி பார்க்கறது மற்றும் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்படிங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா சூப்பர் மணி யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சூப்பர் மணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டரி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நான் வந்து ஹிஸ்டரி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஹிஸ்டரி கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும், பேமெண்ட் ஹிஸ்டரி சொல்லிட்டு. இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் பேமெண்ட் ஹிஸ்டரியை வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். நீங்க வந்து உங்களுடைய சூப்பர் மணி ஆப்ல நீங்க சென்ட் பண்ண ரிசீவ் பண்ண மணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஹிஸ்டரி வந்து இதுல வந்து காமிக்கும். நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்க மொத்தமா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மேல வந்து ரைட் சைடுல டவுன்லோட் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கேலண்டர் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து நீங்க உங்களுக்கான டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் வேணுமோ நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த டேட் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து மந்த் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மந்த் வந்து நம்ம செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மாசத்துல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வந்து நம்ம டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது போல நீங்க வந்து செட் பண்ணிட்டு உங்களுக்கான மாசத்தை செட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல டவுன்லோட் இருக்கு, டவுன்லோட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டவுன்லோட் கிளிக் பண்றேன். டவுன்லோட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் கம்ப்ளீட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து பாருங்க நீங்க டிரைவ்ல ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கான டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க இது போல டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஹிஸ்டரி எங்கன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க வந்து ஓனா கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். எங்கெங்கெல்லாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு செக் பண்றதுக்காக. ஓகே, இப்போ இது எந்த இடத்துல டவுன்லோட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ரீசென்ட்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பாருங்க நீங்க ஃபைல்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மணி சொல்லிட்டு அந்த ஆப் ஃபோல்டராகவே இருக்கும். சூப்பர் மணி ஆப் அப்படின்றது ஃபோல்டர் நீங்க சர்ச் பண்ணி அப்படின்னா வரும். அதில் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா திரும்பி இது போல நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து திரும்ப சூப்பர் மணி ஆப்குள்ளே வந்துடுறேன். பேமெண்ட் ஹிஸ்டரியிலே வந்துட்டேன். இப்போ மேலே வந்து பாருங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு, சர்ச் பை நேம் ஆர் நம்பர் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து நீங்க குறிப்பிட்ட ஒரு பர்சனோட நீங்க வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து அவங்களுடைய நேம் வந்து நான் டைப் பண்றேன். நேம் டைப் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ அவங்க கூட பண்ண அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எல்லாமே வந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சா குறிப்பிட்ட பர்சனோட வந்து இது போல செக் பண்ணா நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஃபில்டர் ஐகான் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும், ஃபில்டர் பை சொல்லிட்டு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மெத்தட் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய சூப்பர் மணி ஆப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்டோட அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த பேங்கை வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு பேங்க் வந்து நான் செலக்ட் வந்து பண்றேன். இந்த மெத்தட்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கான பேங்க் எந்த பேங்கோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பார்க்கணுமோ அந்த பேங்க் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்டேட்டஸ், ரெண்டாவது ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆனது, ஃபெயில்ட் ஆனது, பெண்டிங்ல இருக்குது. இது போல நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா அதுல எது செக் பண்ணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபெயில்ட் அப்படின்றத நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இருக்கு பாருங்க ஃபெயில்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆன ஹிஸ்டரி மட்டும் நான் செக் பண்ண போறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க ரெண்டாவது வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க டைப் வந்து கொடுத்துருக்காங்க மூணாவதா. இப்போ டைப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டைப்ல வந்து பாருங்க பெய்ட் ஆனது, ரிசீவ்ட் ஆனது, செல்ஃப் பே, அதுக்கப்புறம் கேஷ்பேக். இப்போ இதுல எதுவோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பெய்ட் பண்ணதா, ரிசீவ் பண்ணதா, செல்ஃப் பே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா அதை நீங்க செக் பண்ணா நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க பெய்டே வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க நான் பெய்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பெய்டு வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே டேட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. டேட் ரேஞ்ச் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து அது வந்து டேட் ரேஞ்ச் அப்படின்னா இப்போ எந்த மாசம் வரைக்கும் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் மந்தா, 3 மந்தா, லாஸ்ட் 6 மந்தா, லாஸ்ட் 1 இயர்க்கான அந்த டிரான்சாக்ஷன் விஷயம் பார்க்கணுமோ அது போல எவ்வளோ டைமோ அந்த டூரேஷன் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. அந்த டேட் ரேஞ்ச் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்க லாஸ்ட் 1 இயரை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க எல்லாமே சரியா செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சரியா ஃபில்டர்ல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அப்ளை வந்து கிளிக் பண்றேன். அப்ளை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ நீங்க செலக்ட் பண்ணதுக்கான அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து வந்துருச்சு. இது போல வந்து பாருங்க நீங்க ஃபில்டர் பண்ணி கூட உங்களுக்கான டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆனதுக்கான அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி நான் வந்து கிளிக் பண்ற பாருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆனது. நான் ஃபெயில்ட் ஆனது தான் வந்து நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆனது தான் இதுல வந்து டோட்டலாவே காமிக்கும். இப்போ வந்து பாருங்க பேமெண்ட் ஃபெயில்டு சொல்லிட்டு வருது. நான் அனுப்பிச்சு ஃபெயில்ட் ஆனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிக்கும். இது போல நீங்க ஃபில்டர் பண்ணி நீங்க தேடணும் அப்படின்னா நீங்க வந்து தேடிக்கோங்க. இப்போ இது போல நீங்க வந்து இதையே நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மேல வந்து டாப்ல உங்களுக்கு ரைட் சைடுல டவுன்லோட் ஐகான் கொடுத்துருக்காங்க. மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய டவுன்லோட் ஐகானை கிளிக் பண்ணி நீங்க இது போல ஃபில்டர் பண்ணி கூட நீங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கான அந்த டேட் ரேஞ்ச் இதுல கூட நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து டவுன்லோட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க டவுன்லோட் கம்ப்ளீட் சொல்லிட்டு வருது.
இப்போ நீங்க இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய நம்ம எப்படி ஃபைல் மேனேஜர்ல போயிட்டு வியூ பண்ணி பார்க்கறது சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. அதுபோல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபைல் மேனேஜர்ல போயிட்டு வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் சூப்பர் மணி யுபிஐ ஆப்ல டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய நம்ம வந்து செக் பண்ணணும் மற்றும் நம்ம டவுன்லோட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.